வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோன்ற சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நவம்பர் மாதத்துக்கான ராசி பலன். அதாவது நவம்பர் 2025 இந்த வருஷத்துக்கான ராசி பலனில் நவம்பர் மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக எந்த ராசி நம்ம பார்க்க போகிறோம்னா, ரிஷப ராசி பற்றி பார்க்க போகிறோம். ரிஷப ராசி பொறுத்தவரையில் இந்த மாதம் பொதுவாக சாதகமான அம்சங்கள் தான் நிறைய இருக்குது. நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. பண வரவு சீராக இருக்கும். அதில் எந்த ஒரு குற்றம் குறையும் நம்மளுக்கு வரதில்லை. புதிய முயற்சிகள் எது செஞ்சாங்கனாலும் இது ரொம்ப சாதகமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. முதல் 15 நாள் சிறப்பாக இருக்குது. 2வது 15 நாளில் கொஞ்சம் தடை தாமதம், அதாவது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பட் அது கடந்து போயிடலாம். அதில் எந்த ஒரு தவறும் வரத்துக்கு வாய்ப்பில்லை. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுற போது, அதாவது ஒரு நிலம் வாங்கலாம், ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு கம்பெனியில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம், புது வியாபாரம் செய்யலாம் அப்படின்ற ஒரு முயற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா, அந்த முயற்சி நல்லதாக தான் உங்களுக்கு இருக்கும். அதில் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 3 வாட்டி 4 வாட்டி நல்லபடியாக யோசித்து நிதானமாக முடிவெடுத்து இது நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலனை கண்டிப்பாக இது தரும். இந்த மாதம் சாதாரணமான விஷயங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு காலமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது, நவம்பர் மாதம். அதில் எந்த விதமான தடையும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னடா பெரிய முதலீடு பண்ணுறோமே, இது வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கவலை, டென்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது வந்து போகும். இந்த கவலை டென்ஷனை நீங்கள் குறைச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இது குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஓய்வு எடுங்க. ரெஸ்ட் கொஞ்சம் முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 7-8 ஹவர்ஸ் நீங்கள் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமைதியான தூக்கம் கிடச்சதுனாலே உங்களோட டென்ஷன் கவலை எல்லாம் கண்டிப்பாக போயிடும். இந்த மாதம் ரொம்ப சிறப்பானதாகவே இருக்குது. குடும்ப உறவுகள் கூட பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் உறவுக்காரங்களோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கும். அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. ஜாக்கிரதையாகவும் நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு அந்த உறவுகள்கிட்டேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதோட கூட மொத்தத்தில் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ தான். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சராசரியாக பண வரவு கண்டிப்பாக சீராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் கொஞ்சம் இருக்கும். அதாவது செலவுகள்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுப செலவாக தான் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் எதுனா வாங்குகிறோம், இல்லை ஒரு வண்டி வாங்கலாம், பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம், அந்த மாதிரி எதனா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லபடியாக யோசிச்சுக்கோங்க. நம்மளால் அது பண்ண முடியுமா, டியூவில் வாங்க போகிறோமா எப்படிங்கிறத முடிவு பண்ணி அதை டியூவில் நம்மளால் சரியாக கட்ட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நிதானமாக யோசித்து நல்லபடியாக முடிவெடுத்து இதை நீங்கள் அந்த முயற்சியை நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் ரிஷபராசி பொறுத்தவரையில் ரொம்ப அமைதியாக நல்லாவே இருக்குது அப்படிங்கிறது தான் இது நிதர்சனமான உண்மை. இது கால கிரகங்கள் எல்லாம் அப்படி தான் சொல்லுது. இதுதான் இந்த ரிஷபராசியரோட பலன். நன்றி, வணக்கம்.